ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷேர் ட்ரேடர் பேசுகிறேன். சரி, மார்க்கெட் வந்து இன்றைக்கி எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்டேட் வந்து கொஞ்சம் டிலேவாக போட்டாச்சு. சரி, மார்க்கெட் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டையும் பார்த்துருவோம் ஆப்ஷன் ட்ரேடிங்காக. இது ஒன்றுமே கிடையாது. இப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம ட்ரா பண்ணி வச்சாச்சு. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு கரெக்ஷன் கொடுத்தது. லாஸ்ட்டு வீக்கில் வந்து ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்தது. திரும்பவும் வந்து புல் பேக் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸ்லோலி ரெக்கவரி ஆகிட்டு வந்தது. இப்போ மேலே வந்து நம்ம ஒரு 2 ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். ஓகேங்களா, இது வந்து நமக்கு மேஜர் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா, இது வந்து மேஜர் ட்ரெண்ட் லைன். நமக்கு இது மேஜர் ட்ரெண்ட் லைன், இது வந்து இன்னர் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா, இது வந்து இன்னர் ட்ரெண்ட் லைனு, இது வந்து டாப்போட ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா, இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே ரெசிஸ்டன்ட் லெவலு, க்ரீனில் இருக்கிறது எல்லாமே சப்போர்ட்ஸ் லெவல். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போது மார்க்கெட் ஒரு சிம்பிள் மெத்தட் தான். இப்போது ஒன்றுமே கிடையாது. மார்க்கெட் இங்கே நமக்கு பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா, அதாவது இந்த லெவல் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட் எடுக்குதுன்னா நம்ம ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து இந்த லெவல், அதாவது வந்து 21,225 இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் கொடுத்து நமக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் கொடுக்குது அப்படின்னா, ஒரு சப்போர்ட் எடுக்குது, பிரேக் அவுட் கொடுத்தோடனே ஒரு ரெசிஸ்டன்ட் கொடுக்குது அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஓகேங்களா, புட் ஆப்ஷன் பார்க்கலாம் நம்ம. ஓகே, இதில் புட் ஆப்ஷனில் நமக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்கள், 21,000 வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல், ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்ஸ் வரும்போது திரும்ப மார்க்கெட் இங்கே வந்தாலும் இங்கே ஒரு புல் பேக் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு கால் ஆப்ஷன் எடுக்க பார்க்கலாம். அடுத்து வந்து நமக்கு ரெசிஸ்டன் லெவல், ப்ரீவியஸாக இருக்கிற ரெசிஸ்டன் இந்த லெவலில் வந்து 21,592, 21,600ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 21,600ல் நமக்கு ஒரு ரெசிஸ்டன் லெவல் இருக்குது. ஸோ இந்த லெவலுக்கு வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு திரும்ப வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்கறது கீழே வரலாம். ஓகேங்களா, ஸோ இந்த லெவல்ஸை நம்ம பிரேக் அவுட் பண்ணுற வரைக்குமே நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட் டைம் பீரியட் வந்து நம்ம ஆப்ஷனில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி, குயிக்காக முடிச்சிடுறேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகணும். அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி. சரி, அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, இப்போ நமக்கு டாப்பில் வந்து 3 ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, பாட்டத்தில் 2 ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கோம், 2 சப்போர்ட் எடுத்துருக்கோம். இப்போது நமக்கு இந்த இடத்துல இருக்கிற கேண்டில் என்ன கொடுத்துருக்குன்னா, நமக்கு ஒரு பேரிஸ் கேண்டில் தான் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இப்போ இங்கே இருக்கிற கேண்டில் வந்து நமக்கு ஒரு பேரிஸ் கேண்டில் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம வச்சு பார்க்கும்போது பிரேக் அவுட்டு கரெக்ஷன் போயிருக்கு, திரும்ப கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இது வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம பாட்டத்தில் போட்டோம். ஓகேங்களா, இப்போது இந்த ட்ரெண்ட் லைனை பாட்டத்தில் போட்டதுனால நமக்கு மார்க்கெட்டில் நாளைக்கு என்ன ஆகணும்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது 47,430 பிரேக் அவுட் பண்ணி கீழே போச்சுன்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணலாம். ஓகேங்களா, புட் ஆப்ஷன் பை பண்ணலாம். ஸோ இங்கே மார்க்கெட் இங்கே கரண்ட்டில் ஓப்பன் ஆகுது, இல்லை ஒரு கேப் அப் ஆகுது அப்படின்னா நமக்கு இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை நமக்கு மேலே சப்போர்ட்டாக, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆனதும் இதில் வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்ததுன்னா நம்ம கால் ஆப்ஷன் பை பண்ணலாம். ஓகேங்களா, இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், கம்யூனிட்டிலையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், யூடியூப்போட கம்யூனிட்டி சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.